தேவனுடைய மனுஷனான நோவா ஏன் மதுபானம் குடித்தார் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஜலப்பிரளயம் முடிந்த பிறகு நோவாவும் அவருடைய குடும்பம் மாத்திரமே பூமியில் இருந்தனர். அப்போது முன்பு செய்வது போலவே திராட்சை செடிகளை நட்டு பயிரிட்டு வந்தார் நோவா. ஆனால் இப்பொழுது உலகத்தின் சீதோஷண நிலை மாறியுள்ளதை நோவா அறியாதிருந்தார். அப்படி என்ன மாற்றம் அப்போது நடந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? ஜலப்பிரளயத்துக்கு முன்பு வரை உலகத்தில் மழை இல்லாதிருந்தது. மூடுபனி மாத்திரமே பூமியில் இருந்தது. அதே போல வானத்தில் தண்ணீர் நிறைந்து காணப்பட்டது. இந்த நிலையை தான் விஞ்ஞானம் வாட்டர் கேனபி என்று கூறுகிறது. அது பூமியை ஒரு ஃப்ரிட்ஜ் போல் எப்போதும் குளிராக வைத்துக் கொண்டிருக்கும். ஆனால் ஜலப்பிரளயத்தின் போது வானத்தின் மதகுகள் எல்லாம் திறவுண்டு தண்ணீர் எல்லாம் கீழே கொட்டியது. அதன் பிறகு சூரிய கதிர்வீச்சுகள் நேரடியாக பூமியை வந்து அடைந்தது. இந்த மாற்றத்தினாலேயே திராட்சை ரசம் புளித்து போனதினால் மதுவாக மாறியது. இதை நோவா அறியாதிருந்தார். அவர் வேண்டுமென்று மதுபானம் அருந்தவில்லை. ஜலப்பிரளயத்துக்கு பின்பு பூமி வேறு நிலைக்கு மாறியுள்ளதை நோவா அறியாதிருந்தார். இதன் காரணமாகவே நோவா குடித்து வெறி கொண்ட சம்பவம் நடைபெற்றது.